ஆனால் இவருக்கு சிவாஜி தத்துவ பாடல், எம்ஜிஆர் கொள்கை பாடல், எம்ஜிஆர் காதல் பாடல்கள் இப்படி வந்ததை தவிர அவங்கவுங்களாவே மாறி பாடுனதுனால இவர் காணாமல் போயிட்டார். அப்போ காலகாலத்துக்கு எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க, சிவாஜி பாட்டு பாடுங்கும் போது அதை பாடினது நான் தான் அப்படின்னு சொன்னது நான் தான் அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுருச்சு. இப்போ உதாரணத்துக்கு உயர்ந்த மனிதன் ஒரு படம் இருக்கு சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்து சொல்லியிருப்பார். அதில் சிவாஜி சார் வந்து இளமையாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி கிண்ணந்தான்னு ஒரு பாட்டு பாடும்போது யூத் வாய்ஸ் இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் வயசாயிருச்சு சிவாஜி சாருக்கு, உடனே குரல் வயசாயிரும். அந்த நாள் ஞாபகம்னு பாடுவார். இப்போ சிவகுமார் சாருங்கிறது நம்ம அந்த கேமராமேன் தம்பி மாதிரி சின்ன ஒரு பையன் சிவகுமார். அவருக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சாப்பிட்டார். சின்ன வயசா இருக்குமா நான் அவர் பானை எடுத்து கமுத்து வருங்களா உள்ள நான் சொல்றதான். அப்போ இந்த சவுண்ட், இந்த ஹெட்ஃபோன் மாதிரி இது கேட்டு 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 இந்த பானைக்குள்ள தன்னோட குரலை தானே ரசிச்சு 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 எல்லாம் வேர்த்து கொட்டுங்களா மூச்செல்லாம். அப்படி அந்த தன்னுடைய குரலுக்கு தானே ரசிகன். அவர் மாதிரி உலகத்தில் யாரும் பண்ண முடியாது. அவர் நடிக்கிறதுக்கு முன்பாக எங்க ஐயா குரல்ல கொடுத்தாரு. நீங்க ஃபீல் பண்ணிட்டு தான் போயிருக்கீங்க. அதை முல்லை மலர் மேலே மைக்கும் வண்டு போலேங்க சாஃப்ட் நேச்சர். ஒரு ரொம்ப ஆவேசமா இருக்காரு, பெண்கள் எல்லாம் சுத்துறாரு சார். யாரடி நீ மோகினி நானாயிட்டால் அப்படின்னா ஃபோர்ஸ் புரட்சி தலைவர். இன்னொரு புரட்சி தலைவர் ரொம்ப இன்னொரு கேரக்டர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். நான் மாந்தோப்பில் நின்று நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள் நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள் ஹோய் வளர். வா தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இது டிஎம்எஸ் அவர்களின் நூற்றாண்டு. அவரது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி அன்று மதுரையில் பிரம்மாண்ட சிலை திறப்பு விழா நடைபெற உள்ளது. இந்த சிலையை கலைவன அரங்கத்தில் இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். இந்த நேரத்தில் டிஎம்எஸ் அவர்களுடன் 13 ஆண்டுகள் பயணித்து அவரை பற்றிய பல அரிய தகவல்களை டாக்குமெண்ட்ரியாக எடுத்துள்ள இயக்குனர் விஜயராஜ் அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை தொடர் இமயத்துடன் என்று ஒரு தொடரை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய டைரக்டர் அவர் தான், ப்ரொடியூசரும் அவர் தான். விஜயராஜ்னு பேரு. திருலோகச்சந்தர் அவர்களிடம் முதல் மாணவனாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் செய்தவர். எந்தெந்த கோணங்களில் எனக்கு எங்கே சென்று படங்களை எடுக்க வேண்டுமோ ஒரு நாவல் மாதிரி அந்த தொடரை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இங்கேயும் நாளைய தினம் நடக்கின்ற கச்சேரியிலே ஒரு பகுதியையும் அவர் எடுக்கிறார். மலேசியாவில் சவுந்தரராஜன் பாடும் பொழுது மக்கள் எப்படியெல்லாம் வரவேற்றார்கள் என்பது அந்த காட்சியில் வரும். அதையெல்லாம் சிறப்பாக செய்கிறார். அது வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திரு விஜயராஜ் அவர்களுக்கும் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் மாலை அணிவித்து. வணக்கம் விஜயராஜ் சார். வணக்கம் சார். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க டிஎம்எஸ் போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. சரி சார். என் பேர் வந்து விஜயராஜ் சார். அப்பா பேர் வந்து டாக்டர் என்பி தாமோதரன் நாயர் அப்படின்ட்டு, அம்மா பேர் கே மீனாட்சி. நான் பிறந்தது வந்து கோயம்புத்தூரில், பூர்வீகம் கேரளாங்க. படித்தது எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்தது கோயம்புத்தூரில், ரத்னபுரின்ட்டு ஒரு இடம், அங்கே ஸ்கூலில் படித்தோம். அப்புறம் அப்பா வந்து ஹோமியோபதி டாக்டர்னால சேலம் சங்ககிரியில் இருந்தோம். அங்கே அதாவது கோயம்புத்தூர் வந்து ஒரு 100 கிலோமீட்டர், ஈரோட்டுக்கு பக்கத்தில் சங்ககிரின்னு ஒரு ஊர். அங்கே அப்பா டாக்டர் இருந்தார் சங்ககிரி ஆர்எஸ்ங்கிறதுல. அதனால் நாங்கள் கொஞ்சம் மறுபடியும் ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்து சங்ககிரியில் இருந்தோம். அங்கே 10th +1 +2 வரையும் அங்கே படித்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நான் ரொம்ப சினிமாவில் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து. படித்து முடிச்சோன்னா சரி அம்மா வந்து அப்படியே ஃபிலிம் ஷூட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா மீனாட்சி சொன்னாங்க. சரின்னு சொல்லி அப்புறம் ஃபிலிம் ஷூட்டுக்கு கிடைச்சோன்னா 1988-89. அப்போ கவர்னர் அலெக்சாண்டர் பீரியடுங்க. மெரிட்டில் கிடச்சிது. 540 பேர் இருந்தாங்க. நான் 530வது ஆள் இன்டர்வியூவில். அப்போ இந்தியாவில் 2 ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். இப்போ இருக்க மாதிரி விஸ்காம் படிக்கிறதா அந்த மாதிரி 88ல் அந்த மாதிரி இல்லை. அடையார் திரைப்பட கல்லூரி ஒன்று, பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் 2 ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் இருக்கும். ஸோ எல்லா மாநிலத்திலேருந்து அங்கே இன்டர்வியூக்கு வருவாங்க. அதில் நான் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகி நடிப்பு பயிற்சி படித்தேங்க. அப்போது 88-89 கலைஞர் மறைந்த தமிழ் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஆட்சி வந்தது. அவருடைய சகோதரி மகன் கே சொர்ணம்னு ஐயா இருக்காருங்க. அவர் வந்து புரட்சி தலைவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 படம் அதிகமாக வசனம் எழுதினவர்.
அவரு எங்கள் திரைப்படக்கல்லூரி தலைவராக போட்டாங்க. அப்போ நம்ம அவர்கிட்ட சொன்னேன், ஒரு நாடகம் நடித்தோம், பூமின்னு ஒரு நாடகம் நடித்தோம், கலாநாடகங்களில் போட்டோம், திருவனந்தபுரம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடித்தேன், எல்லாமே எங்கள் ஃபிலிம் ஷூட் சார்பாக போட்டோம். அவர் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டி, உனக்கு என்ன வேணுப்பா, நான் சொல்ல எதாவது செய்கிறேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன். நான் சொன்னேன், இல்லை சார், அம்மாவுக்கு நான் வந்து ரொம்ப சிரமம் கொடுக்க முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அப்போ சினிமாவுக்கு வந்துட்டு நீ என்ன வேலைக்கு போகிற அப்படின்னு. இல்லை சார், ஏதாவது ஒன்று சேர்த்து விடுங்க அப்படின்னு. ஏன்னா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தால் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் சொன்னேன், சரி இங்கே ஃபிலிம் டிவிஷன் இருக்குது, தமிழ்நாடு செய்தி பிரிவு, அங்கே டெய்லி வேஜஸ் வேலை இருக்குது, ஒரு நாளைக்கு 25 ரூபா. அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ரி, இந்த குடும்ப கட்டுப்பாடு டாக்குமெண்ட்ரி, அரசு நலத்திட்டம் டாக்குமெண்ட்ரியில் அதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்க. ஆனால் கூட கேமரா தூக்கிட்டு கவரேஜுக்கு போகணும். அப்படி இருக்கும்போது தான் நான் இவரை பற்றி கேள்விப்பட்டேன், டிஎம்எஸ்ஐயை பற்றி கேள்விப்பட்டு அப்புறம் வந்து போய் பார்த்து ஐயா இந்த மாதிரி நான் அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் பண்ணுறேன் அப்படின்னா உடனே சிரிச்சார். அப்படியே சிரிச்சுட்டு, நீங்கள் என்ன தம்பி பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி அதெல்லாம் யாரோ செய்ய வேண்டியது, பரவாயில்ல, வாழ்த்துக்கு, நீங்கள் ஏதோ படங்கடம் பண்ணுங்க, எதுக்கு இப்போ அதெல்லாம் எபிசோடெலாம் வேண்டாம் அப்படின்னாரு. இல்லைங்க பண்ணலாம் அப்படின்னா, அப்புறம் சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் வெளியே அப்படி ஒரு மிஸ்டேக்காக இருந்தது, ரொம்ப கோவக்காரரு, திட்டுறாரு, எல்லாம் தூக்கி எம்ஜிஆர்ட்ட சண்டை போட்டார், இளையராஜாட்ட சண்டை போட்டார், இப்படியே பேசிட்டே இருப்பாங்க. இது 1 கோடி தடவை கேட்டனுங்க. அப்புறம் நான் அதை பற்றி கவலைப்படல. சரி என்னதான் இருக்குன்னு அப்படி கேட்கலான்னு நான் சொன்னேன்ல, அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னேன்ல, தேவையாது, வரமாட்டார், கோஆப்ரேட் பண்ண மாட்டாரு அப்படின்னுங்க. அப்படி யார் சொன்னாங்க? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, எங்கே விசாரித்தாலும் மிஸ்டேக் தான், சரி எங்கே விசாரித்தாலும். அதனால் நான் இதன் மூலம் சொல்கிறது என்னென்னா சார், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஒருவரை பற்றி நம்ம உலகம் என்ன சொன்னாலும், அவரே பாடியிருக்காரு, உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி. அது யாரை பற்றி என்ன டாக் வந்தாலும் நம்ம நேரில் போய் பார்த்து அவங்க நம்மகிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்காம ஒருத்தர் சொன்னோன்னா அப்படியே சரிப்பா வேண்டான்னா, அந்த மாதிரி நீங்களும் யாராவது இன்டர்வியூ எடுக்கணும்னா அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுங்கிற அந்த தகவலை நான் சொன்னேன். அப்புறம் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சிருக்கேன்னு திருப்பி சொன்னேன். விட மாட்டேங்க போல் இருக்குது, இப்போ பண்ணி ஆகணுமா அப்படின்னாரு. பண்ணிடலைங்க அப்படின்னேன். அப்புறம் நம்ம பார்த்தா இங்கே விசாரிச்சா நிறைய பேர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுத்தேங்க. தினங்க ஒரு 1 hour ப்ரோக்ராம் அவ்வளோதாங்க. மலர் நினைவுகள் டிஎம்எஸ் அப்படின்னா எம்ஜிஆர் பண்ணார், சிவாஜி பண்ணாரு தவிர வேறு என்ன இருக்க போகுது உங்களுக்கு, அவ்வளோதானே, வேறு என்ன கண்டென்ட் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? தூரதர்ஷனில் இருக்குது, இதில் இருக்குது, எடுத்துட்டோம்ல. ஒன்றும் இல்லை சார், நான் கொஞ்சம் ப்ரீஃபாக பண்ணலான்றேங்க சார் சொன்னோம். யாரும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேலத்தில் இருக்காங்க, அவங்களாம் ஆள் கொஞ்சம் 50,000 1 லட்சம் அப்படியெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு என் நண்பர்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கிடச்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஷெட்யூல் மதுரைக்கு போகலான்னு சொல்லி மதுரைக்கு கூட்டு போய் அவர் பிறந்த வீட்டிலேருந்து எடுத்துருக்கேன், பிறந்த ரூமில் இருந்து எடுத்து படித்த ஸ்கூல் செயின்ட் மேரி ஸ்கூல், அங்கே கொஞ்சம் எடுத்தேன். அவர் பாட்டு கற்றுக்கிட்ட வரதராஜ பெருமாள் கோயில் மதுரை, இது 3 எடுத்தேன் ஒரே நாளில். இந்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் 15 வருஷம் கிட்டத்தட்ட செலவு பண்ணிருக்கீங்க இல்லையா? என்ன சார் கம்மியாக சொல்லிட்டீங்க? 2001 ஸ்டார்ட் பண்ணேன் சார். இப்போ எத்தனை வருஷம் பார்த்து அவரோட நீங்கள் பயணிச்சு? அவரோட பயணிச்சது 13 வருடம் சார். அவரோட பயணிச்சது 13 வருடம். அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க. என்ன சொல்லனா, டிஎம்எஸ்னா எல்லாரும் ஆணவம்னு நினைச்சாங்க. அது அப்படியே ஒரு எழுத்து மாத்தினீங்கன்னா டிஎம்எஸ் ஒரு ஆவணம் அப்படின்ட்டு இதை தயாரிக்கணும் முடிவு பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணி போட்டு காமிச்சோம். ரொம்ப நிறைவே இருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி யாரும் செய்யலை அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாரும் மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க, நான் ரொம்ப ஒரு தவமாக எடுத்துருக்கேன். ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சு இறங்கினா பின் வாங்க மாட்டேன், பார்த்துடலாம், இங்கே செய்யலாம், நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் இதை பற்றி யோசிக்காதீங்க, என்ன ஆச்சு அப்படி ஆச்சு ஒன்றும் யோசிக்காதீங்க, வர்றீங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஷூட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க, அவ்வளோதான். வேறு இதை பற்றி எந்த சிந்தனையோ இதோ வேண்டாம், நான் ரொம்ப ப்ரீஃபாக பண்ணலாம் இருக்கேன், வெளியே யார்ட்டையும் ஒன்றும் சொல்லலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த சென்ட்ரல் பாடின இடம் இங்கே மதுரை போர்ஷன் முடிச்சாச்சுங்க. அவர் பாடின நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது அந்த சென்ட்ரல் ஸ்டுடியோலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபஸ்ட்டு கேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல இருக்கும், 1/2 கிலோமீட்டர் தாண்டி 2வது கேட் இருக்கும், 1 கிலோமீட்டர் தாண்டி 3வது கேட் இருக்கும். எல்லாரும் வெளியே பார்க்கலாம் தவிர உள்ளே ஒரு ஆள் போக முடியாது. யாரோ இங்கேருந்து சினிமாவில் போய் கேட்டாங்க, உள்ளே விடல. அப்புறம் ரொம்ப இங்கேருந்து அலைஞ்சு அந்த ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டேன். நாககுமார்னு ஒரு மேனேஜர் இருந்தார், அவர்கிட்ட போய் சொல்லி, அப்புறம் சாந்தாராம் நாயுடுன்னு சொல்லி, ஐயா நான் என்றைக்குமே நன்றியோட நினச்சி பார்க்கணும், அவர்கிட்ட தான் அந்த பில்டிங் இருந்து கோயம்புத்தூர் லட்சுமி மில் ஓனருங்க. அவர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார், என்ன இத்தனை தடவை சொல்கிறார், வயசானவர் இங்கே வந்து எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, யார் பதில் சொல்கிறது, பழசெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுவாங்களே அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அப்படி இல்லை நான் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னேன். அவர் முதல் பாடின ரூம் அப்படியே இருந்தது. இப்போ நீங்களும் நானும் இதே ரூமில் ஒரு 60 வருஷம் கழிச்சு இதே இடத்துல வந்து உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதை நான் பிளான் பண்ணி இங்கே வந்துட்டு சொன்னேன். அப்போ கேட்டார், என்ன ஃபோட்டோ ஸ்டுடியோவான்னு கேட்டார்.
சென்ட்ரல் ஸ்டுடியோன்னு என்ன ஃபோட்டோ ஸ்டுடியோவான்னு கேட்டார். இல்லைங்க நீங்கள் முத பாடின சென்ட்ரல் ஸ்டுடியோ. நான் கோயம்புத்தூர் தந்தோட கச்சேரி போனால் அந்த பில்டிங்ல இன்னும் இருக்குது அப்படின்னா. அது முதல் பாட்டு என்ன பாட்டு? அது ராதே நீ என்னை விட்டு ஓடாதுன்னு ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டை பின்னால் அவர் வந்து இதில் பாடியிருக்காரு, குலமகள் ராதில் சிவசாருக்காக பாடியிருக்காரு. நரசிம்ம பாரதிங்கிற நடிகருக்காக 1946 அந்த பாட்டை பாடி 1950 தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் அவருடைய முதல் பாட்டு. அதான் முதல் பாட்டு. இப்போ அந்த இடத்துல எடுத்தாச்சு. அந்த பாட்டு எங்க வாங்கிறது? முதல் பாடின பாட்டை எடுக்கிறார் ஒரு விஜயராஜ், எடுக்கிறாரு டிஎம்எஸ் பற்றி. முதல் பாட்டு இந்த இடத்துல தான் நான் பாடினேன்ல எடுத்து வந்தாச்சு. அந்த பாட்டு மலேசியாவிலேருந்து என்னுடைய ஆர்வீர் நண்பர் கொலம்பியாவை சேர்ந்த கிறிஸ்டோபர்னு இருக்கார், கொலம்பியா ஃபிலிம்ஸ். அவங்க அங்கேருந்து அவர் சின்ன அங்கே அந்த சென்ட்ரல் ஸ்டுடியோ நடிச்சிருக்காரு. பெண்ணரசின்னு ஒரு படம்லாம் சின்ன ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. சுதர்சன் ஒரு படத்தில் சும்மா அந்த ரங்காச்சாரின்னு ஒரு நடிகர் நடிச்சிருப்பார், பியூ சின்னப்பா கூட. சுதர்சனம்னு ஒரு படம், அதில் சும்மா அந்த ஜாலரா மாதிரி தட்டுப்படியே நின்றுருப்பார். அதுதான் அவர் முதல்ல ஸ்க்ரீனில் நின்னது. சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தார் வருமானத்துக்காக. அந்த பிரிண்ட் எல்லாம் பீட்டால ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிண்டா அருமை நண்பர் கிறிஸ்டோபர் மலேசியாவில் இருந்து கொடுத்தாரு. நான் ஐயா கூட போனது தான் போனேன். அப்போ அங்கே ஒரு நண்பர் கூட்டிட்டு போய் சொன்னதால அந்த பாடல் காட்சிகள்லாம் கிடைச்சிதுங்க. அது முடிச்சு பச்சராஜன் ஒரு ஸ்டுடியோ கோயம்புத்தூர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனை காலம் தான் ஏமாற்றுறார் இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அது பாடின இடம் அது திருஞானம் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த கழுகெல்லாம் பெயிண்ட் அடிச்சு கொடுத்து, அந்த கழுகு ஒரு எம்பளம் இருக்கு, ஈகிள் அப்படியே சுத்தம், அதெல்லாம் இது பண்ணி கொடுத்து அந்த ஏரியாவில் இங்கே கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் அந்த அனிதரத்னம்னு சொல்லி டிவிஎஸ் கம்பெனி ஓனர், உங்களுக்கு தெரியும் டிவிஎஸ் அனிதரத்னம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி அவங்க. அந்த மேடம் அவங்க சொந்த செலவில் கோயம்புத்தூரில் வந்து ஐயாவை என்ட்ரி பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அப்பா ரங்கராஜன்கிறவரும் ஐயாவும் மதுரையில் ஒன்னா ஸ்கூலில் படித்தோம். இப்போ நீங்கள் இதுக்காக டிஎம்எஸோட நிறைய பழகிருக்கீங்க. நீங்களே சொன்னீங்க அவரோட கோபத்தை பற்றி பேசுவாங்க. இதுக்காக கோவப்பட்டிருக்காரு? என்கிட்ட கோவமே படல சார். மனித கலைஞர் தான் சார். அவர் எப்படி சார் கோவப்படுவார்? எப்படி கோவப்படுவார்? அவர் என்ன அவருக்கு உள்ள இருக்கோ, என்னென்ன ஆதங்கங்கள் இருக்கோ. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பாடல் ஒன்று இருக்குது தமிழில். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு செயல் படித்தேன். அது யாரும் எழுதுனாங்கன்னு தெரியல. ஒரு இது, தண்டாமரையின் உடன் பிறந்தும் தண்டே நுகுரா மண்டூகம் வண்டே காண திடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் புல்லர் அறியார் நல்லோரை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. குளம் இருக்கு, குளத்துக்கிட்ட தாமரை இருக்கு, அந்த தாமரை கீழே தான் தவளை இருக்கு. ஆனா இந்த தவளைக்கு ஒரு நாள் இந்த தாமரைக்கு மேல இருக்கிற தேனை பத்தி அருமை தெரியாது. எங்கேயோ இருந்து வர்ற வண்டு தான் அதுல இருக்கிற தேனை எடுத்து சாப்பிடுது. இந்த தாமரை போய் சேர வேண்டிய இடம் ஆண்டவனோட இடம். அந்த தவளை கிட்டே இருந்தாலும் அது தெரியாது. அந்த மாதிரி எவ்வளவுதான் அவரோட பழகினாலும் எவ்வளவோ பாடலாம் பார்த்து ஏதாவது ஒன்று அவரை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, இவ்வளோ பெரிய கலைஞன் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் அப்படிங்க, அவர் இப்படிங்கன்னு சொல்லியிருந்தாரு தவிர, இப்படி செய்தவர், இவருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இது அப்படிங்கிற அந்த இடத்துல இல்லைங்க. இவர் அப்படி கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா நல்லா இருந்திருக்கலாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், தெரியல. நீங்கள் பிபி சீனிவாஸ் சாருங்கிறவர் யாரையுமே திட்டல சார், அமைதியாக இருந்தார். இன்னைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு பிபி சீனிவாசன் கேளுங்க, யாருக்கா தெரியுமா? உடனே நெட்டில் போட்டுப்பாங்க, ஓ இவர் தான் பிபி சீனிவாசன். அவர் அமைதியாக தானே இருந்தாங்க. இப்போ அவருக்கு எவ்வளோ செஞ்சுருக்கணும்? ஒன்றுமே இல்லையே. இப்போ அந்த அமைதியாக இருந்தவங்களுக்கெல்லாம் இங்கே இப்போ இளையராஜா சார் மியூசிக்கில் கடைசி வரையும் பிபி சீனிவாஸ் சார் பாடிட்டு இருந்தாரு. இப்போ அஜித் பாடிட்டு தான், இறக்கும்போது கூட அவர் அஜித் பாடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கலாம், பரவாயில்லப்பா, ரொம்ப நம்ம அமைதியாக இருக்கிறதுனால இந்த உலகமும் இவங்கெல்லாம் சேர்ந்து பயன்படுத்தி பிபி சீனிவாஸ் சார் பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு. எம்எஸ்வி சார் யாரையுமே திட்டுனது கிடையாதுங்க, இல்லைங்களா? அவர்கள் என்ன பெருசாக இங்கே என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்க பார்க்க. அமைதியாக இருந்தவர்கள் எல்லாமே இங்கே வந்து வாழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னா, இப்போ எங்கள் ஐயா கோவப்பட்டது நான் தப்புன்னு சொல்லலாம், ரைட்டு சார் ஏதோ நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம். அப்படி இல்லையே. கோவப்பட்டதுங்கிறது நியாயமான உரிமையை கேட்டார். எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நான் இவ்வளோலாம் பாடியிருக்கேன் அப்படின்னு. இன்னொன்று, நீங்கள் இப்போதான் ஐயாவோட ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு கேசட்டில் வருது. எஸ்பிபி பாடல்கள், மனோ பாடல்கள், ஹரிஹரன் ஹிட்ஸ், உன்னிகிருஷ்ணன் ஹிட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனால் இவருக்கு சிவாஜி தத்துவ பாடல், எம்ஜிஆர் கொள்கை பாடல், எம்ஜிஆர் காதல் பாடல்கள் இப்படி வந்ததை தவிர அவங்கவுங்களாவே மாறி பாடினதுனால இவர் காணாமல் போயிட்டார். அப்போ காலகாலத்துக்கு எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க, சிவாஜி பாட்டு பாடுங்கும் போது அதை பாடினது நான் தான் அப்படின்னு சொன்னது நான் தான் அப்படின்னு உங்களுக்கு கேட்டுருச்சு. இன்னைக்கு ஒழிச்சிட்டு தான் சார் இருக்கு. இன்னைக்கு புரட்சி தலைவர் பிறந்தனால யாரோட குரல் ஒழிச்சிட்டு இருக்கீங்க? இவருடைய குரல். புரட்சி தலைவர் குரல் பிறந்த நாள் அப்படின்னா யாரோட குரல் ஒழிச்சிட்டு இருக்கீங்க? போட்டோ பக்கத்தில் யாரோட குரல் ஒழிச்சிட்டு இருக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஸோ ஒருத்தர் நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு பையனை நீங்கள் கூப்பிட்டு வரீங்க சார், அப்படியே ஆளாக்குறீங்க, அந்த பையன் பெரிய ஆளாகிறான். திடீர்னு நீங்கள் போகும்போது சார் நான் பார்க்க முடியாது, பிஸியாக இருங்க அப்படின்ட்டு கதை சாதி திரும்பி போகிறான். நீங்கள் உடனே தம்பி மிகுந்த அமைதியோடு நன்றாக வாழ்வாயாக வாழ்க்கை அப்படின்னு போவீங்களா? ஏண்டா நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன், என்னை திரும்பி பார்க்க போகிறோன்னு ஒரு ஆள் இதுங்கும் போது இவ்வளவு கொடுத்தவர் தமிழ்நாடு அரசியலுக்கு பயன்பட்டுருக்க குரல். எஸ்எஸ்ஆர் அவர்கள் நம்ம இதில் பேசியிருக்காரு,
நான் அண்ணன் எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்தோம், எலெக்ஷனுக்கு போவோம். அப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அண்ணா எம்ஜிஆருக்காகவும் எனக்காகவும் பாடின பாட்டை மேடையில் போட்டுருப்பாங்க, ஜனங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் பேசுவோம். நாங்கள் கிளம்பி போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னே காங்கிரஸில் நண்பர் சிவாஜி இருந்தார். அங்கே சிவாஜிக்காக நீங்கள் பாடின பாட்டை காங்கிரஸில் போட்டுருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு அரசியலுக்கே டபுள் ஆக்டாக அங்கே வேலை செஞ்ச குரல் எங்கள் ஐயா டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் குரல். அதனால் வழி சொல்வது என்பதை விட வாழ்க்கையில் வழிகாட்டணும் அப்படிங்கிறத நான் ஒரு தவமாக நினச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அவரு சிவாஜிக்கு நிறைய படிக்காரு, எம்ஜிஆர் நிறைய படிக்காரு, இன்னும் ஜெமினி இவர் பாடினா கூட ஒரு சில பாடல்களை பாடிருக்காரு, ஜெய்சங்கர் பாடிருக்காரு. இது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அவர் டோன் மாத்துவாரு அதை சொல்லி. டோன் மாத்துறது அப்படின்னா சார், இப்போ உங்களுக்கு பாடுறாருன்னா உங்களை வந்து அப்சர்வ் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு உயர்ந்த மனிதன் ஒரு படம் இருக்கு சார், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்து சொல்லியிருப்பாரு. அதுல சிவாஜி சார் வந்து இளமையா இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா வெள்ளி கிண்ணந்தான்னு ஒரு பாட்டு பாடும்போது யூத் வாய்ஸ் இருக்கும். நீங்க போட்டு பாருங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் வயசாயிருச்சு சிவாஜி சாருக்கு, உடனே குரல் வயசாயிரும். அந்த நாள் ஞாபகம்னு பாடுவார். இப்போ சிவகுமார் சாருங்கிறது நம்ம அந்த கேமராமேன் தம்பி மாதிரி சின்ன ஒரு பையன் சிவகுமார். அவருக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சாப்பிட்டார். வேற நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு பாடகர் பாட்டுங்க அந்த ஏஜ் டிஃபரெண்ட காட்ட சொல்லும் போதும் அத்தனை பாடல் இருக்கு. என்ன காரணம்னா அப்சர்வ் பண்றது. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, என் கேள்விக்கு என்ன பதில்னு சொல்லி சிவாஜி சார் தான் பாடுறாருன்னு பாடிட்டாரு. அதுல பிரீத் எல்லாம் வரும். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பாடி இருப்பாரு. இப்ப நம்ம மறைந்த ஏவி மெய்யப் செட்டியார் அவர்கள் வந்து கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு அந்த டிஎம்எஸ்ட சொல்லுங்கப்பா, சிவகுமார் ஒரு பையன் வந்திருக்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னா சிவகுமார் சார் நாங்கள் ஷூட்டிங் நிறைய அப்படியே போய் பார்த்துருக்காரு. நான் வணக்கண்ணா, எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கண்ணா, அவனா குழந்தைண்ணா, சரி சாப்பிட்டேண்ணே அப்படின்னு இருக்காரு. ஓ இந்த பையன் எப்படி பேசிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு உடனே என் கேள்விக்கு என்ன பதில் அப்படியே யூத்தாரு திரும்ப பாடியிருக்காரு, திரும்ப பாடி கொடுத்தாரு. அதே பாட்டு அது ரெக்கார்டில் வந்து சிவாஜி சாருக்கு பாடினது இருக்கு, படத்தில் இருக்கிறது ஐயா பாடினது சிவகுமார் சாருக்கு பாடினது இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஏஜ் இது பண்ணுறது. ரெண்டாவது ஒரு அப்நார்மல் கேரக்டரைசேஷன் வச்சுக்கோங்க. அந்த பாட்டை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. இவங்க இந்த கூட பழகினவங்க இருக்கலாம் பேசலாமே தவிர, நான் அப்சர்வ் பண்ண வரேங்க சார். ஒரு நாள் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் அப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு நாள் வாங்க நானே சமைச்சு, அவரே சமைப்பாரு. வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிருந்தாங்க, வாங்க நான் சமைச்சு போடுறேன் உங்களுக்கு அப்படின்னாரு. சரி என்னடா ஒரு பாக்கியம் என்னாச்சுன்னு போனேன். அழகாக ஒரு குக்கரில் சமைச்செல்லாம் வச்சார். சமைச்சு வச்சு ரசம் பொடியெல்லாம் அவரே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. சிஸ்டமாக இருக்கணும், எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணாரு, அந்த சமையல் ரூம் ஜன்னல் அப்படி ஓப்பன் பண்ணாரு. வீட்டு கேட்டுக்கிட்டு போய் நிற்க சொன்னார். வீட்டு கேட்டுக்கிட்டு போய் நின்று எனக்கு ஒன்றும் புரியல. ஐயா என்னங்க, அங்கே போய் நில்லுங்க அப்படின்னாரு. ஒரு 50 கவுண்ட் என்னங்க அப்படின்னாரு. 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணுங்க. நான் எண்ணிட்டு இருந்தேன். 50 இந்த ரசத்தனோட வச்சிருக்கிற தட்டுருக்கு பார்த்தீங்களா, மூடின ரசம், அவர் செஞ்ச ரசத்தோட அந்த பிளேட்டை எடுத்துட்டாரு. 50வது கவுண்ட் வரும்போது எனக்கு அந்த வாசம் அங்கே வந்துருச்சு. கரெக்டாக அந்த வாசம் அங்கே வந்துருச்சா பாருங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு ரசம் சாப்பிட்றதுல கூட ஒரு கலைஞன் அப்படி ஒரு இருந்ததுனால அந்த வேலை எப்பவுமே நீங்க அவர் பேசும்போது பாருங்க புல்லா இருக்கும். இந்த லோகமே எல்லாம் மயங்கிட்டு இருக்கும்பா அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அந்த லோகமே எல்லாம் மயங்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு பேசல, ரசிச்சு அந்த ஒரு அப்நார்மல்ல இருப்பார். ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சா அதனோட புகை போறதை அதை அப்சர்வ் பண்ணி சொல்லு பாருங்க, மியூசிக் கார்டு நோட்ஸ் மாதிரி போகுது பாருங்க அப்படின்பாரு. சின்ன சின்ன ஒலிகளை கேட்கணும் அப்படிங்கிறது. சின்ன வயசா இருக்குமா நான் அவர் பானை எடுத்து கமுத்து வாருங்களா உள்ள நான் சொல்றதான். அப்ப இந்த சவுண்ட், இந்த ஹெட்ஃபோன் மாதிரி இது கேட்டு 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 இந்த பானைக்குள்ள தன்னோட குரலை தானே ரசிச்சு 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 எல்லாம் வேத்து கொட்டுங்களா மூச்செல்லாம். அப்படி அந்த தன்னுடைய குரலுக்கு தானே ரசிகன். அப்படி ரசிச்சு பண்ணாலும் அந்தந்த கதாபாத்திரமா மாற முடிஞ்சுங்க. ரசிப்பு தன்மை சொன்னீங்க. அப்போ அவர் யாருடைய குரலை ரசிச்சு பாடிட்டாரு? சிவாஜி எல்லாரோட குரலும் சார். நீங்க நடிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு ஒவ்வொரு பாடலுமே அவர் வந்து முதல் பாடல் பாடமா நினைச்சா பாடுவார். அவ்வளவு பயபக்தியோட வாங்கி முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். யாருக்காக பாடுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காரு, சிவாஜிக்கா எம்ஜிஆருக்கா? அப்படி அவர் சொன்னது இல்லைங்க. எந்த பாடலுமே கஷ்டம் சொன்னதில்ல. சில பாடல் வந்து மியூசிக் டைரக்டர், இப்போ உதாரணத்துக்கு இந்த எங்கே நிம்மதியெல்லாம் ரொம்ப 108 வயலின்லாம் அந்த காலத்தில் போட்டு அதுக்கு மேலே பாடினது எங்கே நிம்மதியெல்லாம். அந்த அவ்வளோ வயலினுக்கு மேலே அந்த சத்தம் வரும். எங்கே நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினதை சொல்லுவாரு. அதிக டேக் வாங்கின பாட்டா? ஆமா. அடுத்தது அந்த சிந்தனை செய்மனமேனு ஒரு படம். இப்போ நீங்க எஸ்பிபி சார் இதுல பாடினதெல்லாம் எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. அவரே சொன்னார் நான் அந்த மாதிரி பாடல, அது இதுதான் பண்ணது. ஆனா எங்க ஐயா அன்னைக்கே சிந்தனை செய்மனமேனு ஒரு பாட்டு இருக்கும், அம்பிகாபதியில ஜி ராமநாதன் அவர்கள் மியூசிக்ல.
அதில் வடிவேலும் மயிலும் துணைன்னு பார்ட் 2 வரும். அதில் பாருங்க மூச்சு விடாமல் பாடியிருப்பார். தாபமிகு வெப்பு வாதமொரு வைத்த பிணி மைத்த உடம்போடுன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமல் அன்னைக்கே பாட்டார். அது பாடுறேன்னா ஜி ராமநாதன் சார் சொல்லிக்காரு, செத்து போயிடாதரா பாத்துறா அப்படின்னு இருக்காரு. செத்தாலும் பரவாயில்ல நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடி அப்படியே கிளார் ஆகி ரெக்கார்டிங்கில் உளுந்துருக்கிறார். புட்டிச்சு தூக்கி உட்கார வச்சு இது பண்ணிருக்காரு. அந்த வேலையில் அவ்வளோ ஒரு நேசம், வேலையில் ஒரு நேர்த்தி. அந்த வேலையில் நேர்த்தி இருக்கிற எல்லாருக்கும் கோபம் வரும் சார். அவருக்கு வந்து எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? அவர் பாடினதுல ரொம்ப ரசிச்சு பாடினது எந்த பாட்டு? எல்லா பாட்டுமே அப்படி அவர் சொன்னதே இல்லை சார். அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டு அப்படி அவர் முணுமுணுக்கவே மாட்டார். அவரை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பசங்க எல்லாம் பார்க்க வருவாங்க, யூத் எல்லாம். அவர் இப்படி உட்காந்துருப்பாரு. வாங்க ஐயா முருகா முருகா என்ன சமாச்சாரம் சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஹா உட்காருங்கப்பா, அப்படியா ரொம்ப சந்தோஷம், முருகன் அருள் கிடைக்குன்னு உட்காந்துருப்பாரு. இங்க இந்த பாட்டை கேட்டு இந்த பசங்க வந்து பார்த்தாங்க நம்பவே முடியாது, இது இவரா அப்படிங்கிறத நம்பவே மாட்டாங்க. இது இவர் எப்படிங்க பாடி இருக்க முடியும்? உதாரணம் நம்ம வைஜி மேந்தன் சார், அவர் பாருங்க, அவர் எவ்வளவு தலைமுறை பார்த்தவர். அவரோட அப்பா வந்து ஐயா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பீரியட்ல. அப்போ வைஜி சார் கேட்டிருக்காரு, அப்பா இவர் யாரு? இவர்தான்ப்பா டிஎம் சௌந்தரராஜன். அப்படியா, இவர் என்ன பண்ணாரு? இவர் தான்டா இரவின் ஆட்டமெல்லாம் பாடினது நவராத்திரியில். அடப்பாப்பா நீங்க பொய் சொல்லாதீங்க, இவர் ஏதோ திருநீர்லாம் போட்டவங்க, இவர் ஏதோ முருகன் பாட்டு போட்டு இவர் தான்டா பாடினாரு. அப்பா இவர் கிடையாதுப்பா, நான் எங்கள் அப்பாட்ட சத்தியம் பண்ணேன், இந்த ஒரு ஸ்மார்ட் உடம்பு ப்ளூண்டு உடம்பு வச்சுக்கிட்டு இப்படி திருநீர்லாம் போட்டு எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரி இரவின் ஆட்டம்லாம் இப்படி பாடுங்க, நம்பவே முடியல சார். அந்த விசிலில் வந்து சார் நீங்கள் தான் அடிச்சிங்களான்னு, விசிலுக்கு நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு வர முடியாது, அது நான் தான்ப்பா அடித்தேன் அப்படின்னு. அப்போ கேரக்டரைசேஷன் அப்சர்வ் பண்ணுறது, இந்த வேலை இந்த வேலை என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு இது கொடுக்குறீங்க, இதில் நான் என்ன பண்ணலாம். இப்போ சந்திரோதயம் படத்தில் டூயட் சார், எம்ஜிஆர் சார் இருக்கும், புரட்சி தலைவருக்கும் ஒரு டூயட்டு, எங்கிருந்தோ ஆசைகள் சாஃப்ட் நேச்சுரல். இன்னும் அதே திருப்பி ஒரு டூயட் சார், அதே ஒரு ரோடு பைப் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருந்துட்டு பாடுறாங்க மழை பெய்யும்போது, சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே டூயட் தான் குரல் வந்து. ஆனா அதுல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு டைரக்டர் நடிகர் எல்லாத்துக்கும் போட்டி சார். நீயா நானும் போட்டி எங்க இருந்தேன்னா வேலை. அவர் சிவாஜி சார் புரட்சி தலைவர் நீ இப்படி பாட்டு நாங்கள் பார்த்து என்ன பண்ணுறோன்னா அவங்க லிப் மூமெண்ட்ல அவங்க விட்டு பட்டாய் கிளப்புறது. ஸோ அப்படி ஒரு சமையலில் ஒரு இலையில போடப்பட்ட அனைத்து உணவுப் பொருளுமே சிறப்பாக இருந்து கலை விருந்து படைச்சிட்டாங்க அவங்க. இப்போ எம்எஸ்வி சார் அவர் பீக்ல இருந்த வரைக்கும் டிஎம்எஸ் சார் பீக்ல இருந்தார். அப்போ எம்எஸ்வி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவருடைய பாடல் குறைஞ்ச உடனே இவருடைய பாடல் குறைஞ்சிச்சு. அதுக்கு என்ன காரணம்? இவர் வந்து இளையராஜாவை கொஞ்சம் விமர்சனம் பண்ணாரு, அது ஒரு காரணமா? இல்ல அப்படி இல்லை சார். அது இளையராஜா இசைஞானி அவர்கள் வந்து எனக்கு இசைஞானி ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்றும் இசைஞானிக்கு விரோதமானவனா இதோ இல்லை. இவங்கெல்லாம் எனக்கு இளையராஜா ரொம்ப உயிர் அப்படின்லாம் சொல்லுவாங்களோ, நான் அதை விட நினைச்சேன். இவங்கெல்லாம் அந்த நிலாவை வாழ்ந்தான் இளையராஜா சார் பார்த்துப்பாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து ரசிகன். அவ்வளோ அவரோட எல்லா பாடலும் நானும் கேட்டு வந்தோம்னா, எங்கள் ஐயா மியூசிக் ட்ரூப்பில் இருந்தவர் தான். கங்கை மரன் அண்ணனும் இளையராஜா சார்லாம் ஐயாவோட மியூசிக் ட்ரூப்பில் இருந்தவங்க தான் பக்தி பாடலாம் பாடும்போது. ஸோ ஏதோ ஒரு பத்திரிகையில் அப்படி ஒரு மிஸ்டேக் வந்து காலம் சூழ்நிலையை அவங்க பிரித்தாங்களே தவிர இது ஒரு பெரிய டாப்பிக்காக சொல்லியிருந்தாங்க. சண்டை போட்டார், பிரிச்சுட்டாங்க, சண்டை போட்டார், அண்ணன் நீங்கள் என்னென்னு சொல்கிறது, அவர்கிட்ட போய் சொல்கிறது, அதை அப்படி பிரித்து வச்சுருந்தாங்களே தவிர நான் பாடுபட்டு அதை ரெண்டு பேருமே சேர்த்து வச்சேன். இசைஞானி அவர்கள் அருமையாக பேசியிருக்காரு. என்ன காரணம்னா, நீங்கள் சிவாஜி சார் புரட்சி தலைவர் வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் சிவாஜி சாருக்கான படங்களே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மியூசிக்ல எல்லாம் பாடிருக்காரு. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, தியாகம் ஹிட்டு, அன்னக்கிளி உன்னத ஹிட்டு, நிறைய ஹிட் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேலை வாங்குறதுங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் சார்கிட்ட வந்து இளையராஜா சார் பேசுற மாதிரி ஐயாட்ட பேச முடியாது. ஜென்ரேஷன் கேப் இருக்கு. ஸோ அதனால அதிகமாக பயன்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் இருந்ததே தவிர ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் தொடர்ந்து ஐயாவே பாடுற மாதிரியான சூழ்நிலை இல்லை. ஏன்னா கொஞ்சம் மாற்றி இவர் எல்லாமே கேட்பார். இது என்ன ராகத்தில் போட்டீங்க, இது என்ன, இது எப்படி வந்துச்சு, இது யார் என்ன சொல்கிறாங்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் இல்லைங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் எங்கள் ஆபவனன் சார் இருந்தார். அவர் உழவன் மண்ணில் பாட வச்சார். தாய்நாடுங்கிற படத்தில் எல்லா பாட்டும் சத்யராஜ் சார் பாடினார். தூள் கலப்புனார், ஹீட் பண்ணார். 68-69 வயசில் பாடியிருக்காரு. 30 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கிற விஜயகாந்த் சார் பாடுறாரு. உன்னை தினம் தேடும் தலைவன் சூப்பர் டூப்பர் ஹிட். மனோஜ்காந்த் சார் மியூசிக். அப்போ எங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் ஆபவனன் சார். அந்த காலகட்டத்தில் இந்த மற்ற பாடல்களோட அவருடைய உறவு எப்படி இருந்துச்சு சார்? அவர் யாரோடையும் அதிக தொடர்பில் இல்லாத நான் சொல்ல முடியல. அவர் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஜீவன் வச்சுக்கோங்களேன். அது ஒரு இசை கோயில். அது பாட்டுக்கு ஒரு சஞ்சாரத்திலே இருக்கும். அது ஒரு அப்நார்மல் டிராவல் ஸ்டேஷன். உதாரணத்துக்கு ஹிந்தி கிஷோர் குமார் சார் இருக்கார் இல்லைங்களா, அவரை பற்றியில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் மரம் செடி கொடிக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாராம். மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது,
மரத்தை பார்த்து தண்ணி ஊற்றி நல்லா இருக்கியான்னு கேட்கறது. இப்படி இது சாதாரண ஆள் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆமா. என்னடான்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த அந்த வேலையில வந்து இதுதான் நமக்கு சாப்பாடு போடுதுன்னு அந்த வேலைக்காகவே சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வேலை 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 உழைப்பு 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 இருப்பாரே தவிர ஒரு சலிப்பு தன்மையே இருக்காது. இப்போ நம்ம சாதாரண அவர் வயசுக்கு போய் பேசணும்னு வச்சுக்கோங்க, வாங்கப்பா என்ன சமாச்சாரம், ஷூட்டிங்கா, உடம்பு ஒன்றும் முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி வயசாகுதுல்ல, முடியல, பார்க்கலாம் அப்படின்னு தானே நான் என்ன பண்ண முடியுங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி ஒரு எனர்ஜியாக இருக்கும். அப்படியே என்ன சமாச்சாரம், நீங்கள் என்ன பாட்டு சொல்லுங்கள், சென்ட்ரல் ஸ்டுடியோ போகிறோமா, டேக் அப்படின்னா பேச்சு அப்படி வரும். ஐயா இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் டக் டக்குன்னு பதில் சொன்னால் நல்லா இருக்கும். சார் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னா என்ன பண்ண முடியுங்க, அவர் அந்த மாதிரி இழுத்துருந்தாருன்னா என்ன பண்ண முடியும், டக்கு டக்கு டக்குன்னு இருக்கும். இப்படி ஒருத்தர் வந்து நம்மளை பதிவு பண்ணுறான், இப்படி பண்றாங்கிறது அப்படி ஒரு ஒத்துழைப்பு. இப்படி பார்த்தீங்கன்னா அவரோட ஜென்ரேஷன்லயும் அதுக்கப்புறம் அந்த எஸ்பிபி மலேசியா வாசன் அந்த ஜென்ரேஷன்ல அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ரொம்ப கம்மி. இல்ல அப்ப அவர் பாடுற காலத்துல இப்படி யார்ட்டையும் நட்பா இல்லைங்க. அதாவது அவர் உண்டு ஒரு வேலை இருந்தார், வேலையில பிஸி இல்லைங்களா, ஒரு நாளைக்கு 4 ஹீரோ பாடிட்டு இருந்தாருங்க. சரி சரி. காலையில சிவாஜி சார் அம்மா இறந்துட்டாங்க பாடுனா அங்க அதை பாடணும், மத்தியானம் எம்ஜிஆருக்கு ஒரு கொள்கை, புரட்சி தலைவருக்கு ஒரு கொள்கை பாடலன்னா அதை பாடணும், 3 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அது பாடணும், சாயங்காலம் ரவிச்சந்திரன் சார் வந்து நைட் ஆஃபிட்ல ஒரு பாட்டு பாடுறதுனா அதை பாடணும். ஒரு நாளைக்கு இதுக்கே டைம் அப்படியே கடுமையான உழைப்பு 40 வருஷம். இப்போ ஐயா மறைஞ்சது 2013. ஆமாங்க. அந்த காலகட்டத்துக்குள்ளேயே நிறைய பேர் வந்து இருந்தாங்க, ஹாரிஸ் ஜெயராஜ்ல இருந்து ஏஆர் ரஹ்மான் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களோட இசையை பத்தி அவர் என்ன விமர்சனம் பண்ணிருக்கோம்? அதாவது அவரு யாரையும் விமர்சனமா அப்படி சொல்றது கிடையாதுங்க, அது சில பத்திரிகையாளர்லாம் அப்படி மாத்தி அந்த மாதிரி நல்லா பாராட்டுவாங்க. இப்போ ரஹ்மான் சார்லாம் பாராட்டி தான் உங்களுக்கு ரஹ்மான் சாரோட இதெல்லாம் அந்த நம்ம பச்சை கிளிகள் தோளோடு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப பாராட்டினாரு. ரஹ்மான் சார்ட்டே சொல்லி தான் ரஹ்மான் சார் அந்த செம்மொழியில பாட வச்சிருப்பாரு. ஆமா, செம்மொழியான தமிழ். அது எல்லாமே நிறைய வந்திருக்கலாம், அது ஏஆர் ஜெயராஜ் கூட பயன்படுத்தி இருப்பார். எல்லாமே என்ன காரணம்னா நான் சொல்றது உங்களுக்கு கூட தான், ஒருத்தரை பத்தி ஒரு மிஸ்டாக் வந்ததுன்னா, மவுத் டாக் வந்ததுன்னா இந்த உலகம் அப்படியே நம்புது, அதை சரி அப்படியே நம்புது. நீங்க என்ன ஏது நேரில் கூட போய் பாக்குறது கிடையாது. ஐயோ அவர் அப்படியே அவர் இப்படிப்பா, அவர் வந்து இது பண்ணுவார்ப்பா அது பண்ணுவார்ப்பான்னு சொன்னா எல்லாத்துக்கு மேல காலம் சூழ்நிலை அதிர்ஷ்டம், அந்த ஒரு பிம்பத்தை விட்டு அவர் வந்து வெளியே வர முடியல. மத்தவங்க அந்த மாதிரி காலம் அப்படி இருந்தது, அவ்வளவுதான். இன்னைக்கு காலத்தை கடந்து நின்றுட்டு இருப்பாருங்க அந்த பாட்டு. அவர் பேர் இருந்த பாடகர்கள் யாரோட பாட்டாவது இன்னைக்கு ஒழிச்சிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை இடத்துல ஒழிச்சிட்டு இருக்கு, இன்னைக்கு தலைவர் புரட்சி தலைவர் பிறந்தநாள்லாம் ஒழிச்சிட்டு இருக்குது. கலைஞர் அவர்கள் பிறந்தநாள் 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்ற இந்த கலைஞர் பாடிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு புரட்சி தலைவர் ரசிகர்களும் இந்த குரலை கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு நடிகர் தலைவர் ரசிகர்களும் இதை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாடியவன் என்ன ஆனா அப்படிங்கிறது ஒரு விஜயராஜ் தான் பாடுபட்டு பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்கிறேன். இந்த பதிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் பண்ணி வச்சிருக்கிற பதிவு இல்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த நெட்டில் எடுத்து போட்டு பார்த்தா என்ன இருக்கு, அந்த கச்சேரியில் பேசுனது சிங்கப்பூர்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் இருக்கு. அப்ப எங்க கலைஞன் எங்களை மகிழ்ச்சவர். இது அப்படியே முடிஞ்சது, இங்கிலீஷ்ல ஒரு டாக்குமெண்ட்ரியை கட் பண்ணி போடுறேன், ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறேன், நீங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த வேலை முடிட்டு இருக்கு, அந்த சீரியல் வரட்டும். டிஎம்எஸ்ங்கிறவர் யாரு, இப்படி எப்படி ஒரு ஆள் இதே இப்போ அவர் வந்து ஒரு வெளிநாட்டுல ஒரு பெரிய ஒரு கலைஞனா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஜான் விக்ஸ் அப்படின்னு ஒரு பாடகர் லண்டன்ல இருக்காரு, ஒரு நரைச்ச முடி போட்டு கோட் போட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரிலாம் அவர் பாடுறாருன்னா இங்கிருந்து கேமரா தூக்கி போயிடும், சரி ஜான் விக்ஸ் பாடுறா அப்படியே மாத்திரா குரல அப்படின்னு. ஆனா இங்க எப்படி இருந்ததுங்க, யாருமே இருக்கும். அதெல்லாம் பிடிவாதமா எனக்கு செஞ்சேன். இப்போ அவரு 1950கள்லயே வந்து அதிக சம்பளம் வாங்கின பாடுகள். அப்பவே அப்படி இல்லை சார், அதிக சம்பளம் இல்லை, அவர் வாங்கினது ரொம்ப வருஷம் 500 ரூபா தான், ஒரு பாட்டுக்கு 500 ரூபா. அது நீங்க வந்து 70-85 வரைக்குமே அந்த 500 ரூபா தான் இருந்திருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. சரி சரி. அவர் ரொம்ப சம்பாதிச்சிருக்காரா இல்ல சார்? பொருளாதாரம் ஓகே சார், அவர் நிறைவா வாழ்ந்திருக்காரு, இந்தியன் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா கட்டியிருக்காரு, நல்லா நீட்டா வாழ்ந்திருக்காரு, அதுல ஒன்றும் எந்த குறைபாடுகளும் இல்லை, சிக்கனமா வாழ்றாரு சார். அவருக்கான இதுல அவர் அளவுக்கு அவர் உழைச்ச அளவுக்கு பெரிய அளவு சம்பாதிக்கலையே தவிர அவர் அளவுக்கு அவர் சம்பாதிச்சு கடைசி வரையும் உழைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஏஎம் ராஜா கூட சேமிச்சிருக்காரு. இவருக்கு அந்த எண்ணம் இருக்கு சார் கண்டிப்பா. ஏன்னா அவரு நிறைய மியூசிக் டைரக்டர் முரண்பாட சண்டை போட்டதுக்கெல்லாம் சண்டைன்னா என்னங்க, இந்த பாட்டு நல்லா வரணுங்கிற சண்டையை தவிர தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கே அவர் விரோதமா ஒன்றும் கிடையாது ஆச்சுங்களா. அதனால மியூசிக் போடணுங்கும் போது அந்த எண்ணம் வந்த போது இந்த HMVல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, அவர் தான் மியூசிக்ங்கிறது யாருக்கும் தெரியாது. பாருங்க, நான் தான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மியூசிக் போட்டேன் அப்படி எங்கேயா சொல்லியிருக்காரு? சொன்னதில்லை. அதுல முருகனை கூப்பிடுறாரு, வெஸ்டர்ன்ல இருக்கும்,
முருகா 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 முருகா. வெஸ்டர்ன்ல முருகனை கூப்பிடுறது. அந்த பாட்டை மியூசிக்ல போட்டு கேட்டு பாருங்க. அவரோட இசையமைப்பாளர் சும்மா ஒரு 4 வாத்திய கருவிகள் தான், அதுல வச்சுட்டு அந்த அவ்வளோ பக்தி பாடல் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே அவருடைய மோஸ்ட்லி அவர் தான். அந்த அந்த ஒவ்வொரு தடவை முருகனை எப்படி கூப்பிடலாம், நீங்க அவர் பாடின முருகாங்கிற வார்த்தையை மட்டும் தனியா கட் பண்ணுங்க, உங்க எடிட்டர்ஸ் தனியா கட் பண்ணுங்க முருகான்னு. இப்ப இங்க பாடும்போது முருகர் இப்படி இருக்கு, முருகா நீ வர வேண்டும், அந்த முருகா வேற மாதிரி. உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனை அன்றி யாரும் இல்லை, முருகா முருகா. இந்த முருகனை மாத்தியாச்சு. இப்போ இப்படி பாடிட்டு இருக்காரு. ஒருத்தர் வர தேவர் பிலிம், சார் ஏவிஎம் ராஜன் சாருக்கு நீங்க ஒரு முருகன் பாட்டு பாடுறீங்க அப்படியா? ஏவிஎம் ராஜன், ஓகே டேக். கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ணமையில் வடிவேலனை கண்டுகொண்டேன், முருகா. அங்க ஏவிஎம் ராஜன் முருகனை கூப்பிடுறாரு, டிஎம் சௌந்தரராஜன் முருகனை கூப்பிடுறாரு. இது வந்து அவருக்கான பாடல்களா இருந்துச்சு. அதாவது முருகர் பாடல்கள் வந்து அவருக்கான பாடல் இருந்தது. பாடுறவர் ஏவிஎம் ராஜன் கூப்பிடுறாரு முருகனை, அதனால அந்த முருகன் அப்படி கூப்பிட்டாரு. இது டிஎம் சௌந்தரராஜன் முருகனை கூப்பிடுறாரு, இப்படி வந்தாச்சு. அதே சிவாஜி சார் முருகனை கூப்பிடுறாரு, கண் கண்ட தெய்வமே கை வந்த செல்வமே முருகா முருகா முருகா. சிவாஜி சார் கூப்பிடுற முருகா. நான் என்ன கேட்கிறேன்னா, அவருக்கு இந்த திரைப்பட பாடல்களோட முருகருக்காக அவர் பாடின பாடல் அவருக்கு அதிக திருப்தியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா அது சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மியூசிக் போட்டதுனாலதான் எனக்குள்ள இருந்த வெறி தீர்ந்து இல்லைன்னா மூளை வெடிச்சு ஏதாவது ஆயிருக்கு எனக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு படம் இசை அமைச்சிருக்காரு, பல பரீட்சைன்னு ஒரு படம். சரி. வைஜயநாதன் சார் தான் அந்த பாட்டு. எல்லா பாட்டும் ஹிட். அதுல முத்துராமன் சார், சுஜாதம்மா, முக்தா சீனிவாசன் சார் ப்ரொடியூசர், ஐயா மியூசிக் போட்டு பாடியிருக்காரு. இப்போ எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் பாடியிருக்காரு. பின்னால அவங்க வந்துட்டு அவர் பாடாத பீரியட்ல அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறது, அவங்களோட பேசுறது, அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் அதாவது உதவி அவர் உண்டு ஒரு அதாவது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தது இங்கு தலைக்கணம்னு ஆயிப்போச்சு. தன்னம்பிக்கையா பேசினது தலைக்கணம்னு ஆயிடுச்சு. ஒரு காலம் ரொம்ப பிஸியா இருந்த ஒரு டிஎம்எஸ், அவர் வீட்டுல இருக்கிறதுக்கே நேரம். ஆமா. அப்ப கடைசி காலத்துல அவர் வீட்லயே ஓய்வா இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, நீங்க வீட்டுல ஓய்வா இருந்ததா இல்லைங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட பாடல்களே பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பாடல்களை ஏதாவது எழுத வேண்டும்னா எழுதிட்டு இருப்பாரு. வெளிநாடு கச்சேரிக்கு போயிட்டு வந்திருந்தார். வெளிநாட்டு தமிழர்கள் வந்து இலங்கையில கச்சேரி, லண்டன்ல கச்சேரி, உலகத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தார். ஆஸ்திரேலியாவில் கச்சேரி. அங்க போய் அந்த மக்கள்கிட்ட அந்த பழைய பாடலை பாடும்போது மக்களை நேராக சந்திக்கின்ற வாய்ப்பு 2 பேர் தான் சார் உலகத்துல. ஒன்னு அரசியல்வாதி, அடுத்து பாடகர். இந்த 2 பேர் தான் மக்களுடைய நேரா பேசி அவங்க கைதட்டில் வாங்குற பாக்கியம் இருக்கு. ஒரு நடிகருக்கு அது கிடைக்காது. ஏன்னா நடிகர் இறங்கி நடந்து போக முடியாது. நடிகர் அந்த மாதிரி பேசி கிளாப்ஸ் வாங்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷன்லாம் பேச முடியும். இது கச்சேரிங்க போது ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்போ அந்த அந்த ஆகர்ஷணம், மக்களோட அந்த வாழ்த்து, அருமையா இந்த வயசுல என்ன பாடுறாரு அப்படிங்கும்போது அது ஒரு எனர்ஜியா இருக்கும். ரெண்டாவது மத்தியான நேரம் எல்லாருமே கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. அவர் மத்தியானம் தூங்கவே மாட்டார். ரொம்ப ரேர். தூக்கமா வருதுங்க, தூங்கக்கூடாதுங்க மத்தியானம் அப்படிங்கிறார். நம்மளாம் போனா நமக்குள்ள எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. என்னடா 80 வயசானவர் தூங்கக்கூடாதுன்னு, நம்ம தூங்கக்கூடாதுன்னு தோணும். ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு சோர்வா உட்கார்றது. ரெண்டாவது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றதே அவர் பிடிக்காது. வயசு ஆயிடுச்சுன்னு எவன் ஒருத்தன் சொல்லணும், அவன் வாழ்க்கை பதில் டவுன் ஸ்டெப்ல இறங்கிட்டான். அது கவர்மெண்ட் வேலைக்கு இத்தனை வயசுல இருந்தாருங்க, அவர் இத்தனை வயசுல இருக்காரு. கலைஞன் எப்ப வேணா இந்த வேலையும் செய்யலாம். ஆனால் மனசு எப்பவுமே இளமையை வச்சுக்கணும் அப்படிங்கிறார். அதனால அந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பாட முடிஞ்சதுன்னா அந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு டெக்னிக் வச்சிருந்தார். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற மாதிரிங்க, இது யாருமே அவ்வளோ அனலைஸ் பண்ணிருக்கோம். ஒரு பெரிய ஹிட் பாட்டு கிடையாது. மாட்டுக்கார வேலன்ல பூ வைத்து பூக்கள் சொந்தமான ஒரு பாட்டு. என்ன பாட்டுங்க? பூ வைத்து பூக்கள் சொந்தமான ஒரு பாட்டு. பூ சிந்தும் தேனுக்கும் ஐ லவ் யூன்னு அந்த பாட்டு. இப்ப மக்கள் தலைங்க டபுள் ஆக்ட். அதுல ஒருத்தர் பட்டிக்காரன், மாட்டுக்கார வேலன் படம், ஒருத்தர் வக்கீல். இதுக்கு இந்த கவிஞர் கண்ணதாசன் என்ன லிரிக் எழுதுறாருன்னு அவர் பாருங்க, அது ஒரு தெய்வம். அவரு இந்த மாட்டுக்காரனுக்கு என்ன தெரியுங்க? மாட்டு தொழுதுங்க. பச்சை வாழை மரத்துக்கு பந்தலிட்டு நட்டு வைத்த தோட்டமும் பசும்பாலோ அப்படின்னு லிரிக்கு பாத்தீங்கன்னா, பச்சை வாழை மரத்துக்கு பந்தலிட்டு அப்படி இழுத்து பாடுவார். ஒரே புரட்சியாளர் தான் பாடுறாரு, மாட்டுக்காரன் பாடுறாரு. டக்குன்னு அடுத்த சரணம் பாத்தீங்கன்னா வக்கீல். ஸோ கவிஞர் கண்ணதாசன் என்ன எழுதுறாருன்னா, பள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லி பழக்கு, நீ இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்குங்கிறார்.
அவர் வக்கீல் வராது. வக்கீல் வந்து அவரோட தொழில் ரீதியாக லவர்கிட்ட பாடுறாரு, அப்படி லிரிக் எழுதுறாரு, உடனே அப்படியே குரல் மாத்திடுறாரு. டிஎம்எஸ் அவர்கள் மாத்திடுறாரு. பள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லி பழக்கு, நீ இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு. அதுல லட்சுமி அம்மாவும் புரட்சி தலைவர்களும் நடிச்சிருப்பாங்க. சுசிலாமா வந்து ஜெயலலிதாமாவுக்கும் லட்சுமி அம்மாவுக்கு வந்து எல்லா அவர்களும் பாடினாங்க. ஆனா புரட்சி தலைவர் 2 கேரக்டர் பண்ண ஒரே பாட்டுல 2 குரலை மாத்தி பாடியிருக்காரு. இதெல்லாம் யாருமே அனலைஸ் பண்ணது கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி பாடுவாரு, சிவாஜி மாதிரி பாடுவாரு, எம்ஜிஆர் மாதிரி பாடுவாரு, சிவாஜி மாதிரி பாடுவாரு. இதே வந்து அப்படி பாடும்போது ஏதாவது ஒரு பாட்டுல நடந்த வித்தியாசமான அனுபவங்களை பத்தி நம்ம பகிர்ந்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த சொல்ற விதங்கள் வந்து நிறைய சண்டை போட்டிருக்கேன்னு சொல்லுவாரு. சரி சரி. இப்போ அதாவது கேமராமேனை நம்ம ஏற்கனவே ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன். இப்போ கேமராமேன் பசங்கள்லாம் பார்த்து இன்டர்வியூவில் இருக்கும், அந்த பசங்க ரொம்ப ரிசர்வாக இருக்க மாட்டார். லஞ்ச் டைம் உட்காந்து பேசிட்டு இருப்போம், சாப்பிட்டு ஒரு 1 hour. தம்பி என்னென்ன ஆங்கிள் இப்போ இருக்குது அப்படின்னு வந்து, ஐயா க்ளோஸ் அப்பு, மிட்டு, லாங்கு, டாப் ஆங்கிள், அதில் குரல் எப்படி காட்டுறது, புரியலிங்க, குரல் எப்படி காட்டுறது, அது தெரியலிங்க. அந்த அன்பே பாட்டு போடுங்க, அன்பே வான் கூடு வான் பறவை, நீ ஜூமின் போற, தன் சீரகை எனக்கு தந்தால், அப்படியே ஜூம் பேக் வர்ற, அப்படியே காத்த பாக்குற, பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால், காத்த பார்த்து கேட்கணும். மறுபடியும் நீ ஜூமின் மேல போற, வானத்திலே பறந்து சென்றே போனவளை அழைத்து வந்தே காதலை வாழ வைப்பேன், மறுபடியும் ஜூம் பேக் வர்ற, அழுத முகம் சிரித்திருக்கு ஆசைக்கு உயிர் கொடுப்பேன் அன்பேவா. அப்படியே பசங்க காலில் விழுந்துருவாங்க, தெய்வமே ஆண்டவா ராத்திரி தூங்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எப்படி இருக்கும் ஒரு கேமராமேன் நினைச்சு பாருங்க நீங்க. இப்படி அப்போ இந்த அன்பேவான் பாட்டு கேட்க இது மட்டும்தான் தெரிந்ததே தவிர அவருக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இப்போ டிஎம்எஸும் எம்எஸ்வியும் லைக் மைண்டட் பீப்புளா தான் இருந்தாங்க. ஆமாங்க. எம்எஸ்வி இறந்த கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு சில பாடல்கள் நைட் சண்டே எல்லாம் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒன்னா ஹோட்டல்ல சாப்பாடு வச்சு டிஎம்எஸ் பண்ணுவாங்க. அந்த நட்பை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? அதாவது இந்த யார் அந்த நிலவுன்னு ஒரு பாட்டுங்க, அது எம்எஸ்வி சாரா நிறைய வெஸ்டர்ன்ல பாட சொல்லியிருக்காரு. ஐயா சொல்லியிருக்காரு, ஏன்டா நம்ம எல்லாம் போட்டு உயிர் எடுத்துருக்கு, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, அது பிபிசி நர்ஸ் மாதிரி யாரோ போட, நம்மளதெல்லாம் அப்படி டாப் ரேஞ்ச் தான், இல்லை பண்ணலாண்ணா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி போராட முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி போராடி இது பண்ணி, நான் என்னால் முடியுங்கிறியா அப்படின்னு, முடியும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி தான் பண்ணு. யார் அந்த நிலவு இன்னைக்கு போட்டு பாருங்க, எப்படி இருக்கு கேட்டிருப்பீங்க நீங்கள், சாந்தி படம் அப்படி இருக்கும் கீழே. அதுக்கு வந்து எம்எஸ்சி சார் கூப்பிட்டு ஒரு ட்ரீட்டே வச்சிருக்காரு. என்னன்னா அந்த சொல்லுவாரு, ஒரு டியூன் வந்து கொடுக்கறது ஒரு குழந்தை, நீங்கள் குழந்தை, நான் வந்து மேக்கப் மேன் பாடகன், நீ குழந்தைய கொடுத்துட்டேங்கிட்ட, நான் அதை அழகா பவுடர் பண்ணி அதெல்லாம் பொட்டு வச்சு அழகா சிங்காரிக்கும் போது நீ வந்து இடையில குறுக்கால வந்து நின்னா எனக்கு கோவம் வந்துடும். நான் முடிச்சு மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாரு ஏங்க அவ்வளோ லிப்ஸ்டிக் போட்ட அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிறேன். சரி, நான் மேக்கப் போட்டு கொடுத்தோம் அப்படியே குழந்தை லட்டு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. உன் குழந்தை தான், நான் தான் மேக்கப் பண்றேன், மேக்கப் பண்ணும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது, வேணா பிடிக்காது, அங்க முடிஞ்சது. அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். கடைசி காலத்துல அவர் அடிக்கடி வந்து சந்திச்சவங்க யாரு திரையுலகத்துல ஒரு நாள் நம்ம எம்எஸ்சி சாரே சொல்லணும், சார் அவங்க பாருங்க எப்படி இருந்திருக்காங்க, நினைச்சு பார்த்தா இனிமேல் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இந்த உலகத்துல இருப்பாங்களான்னு தெரியாது சார். எம்எஸ்சி எல்லாரும் எம்எஸ்சி சாரை வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தமட்டு அவர் ஒரு விஸ்வநாதம் தான், இன்னும் எடுத்துட்டு இம் போட்டுருவோம். அப்படிலாம் ஒரு மனிதன் வாழ முடியுமான்னு எனக்கு அதாவது எப்படி இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. போனா பிரமிப்பா இருக்கும். ஒரு நாள் நானும் டிஎம்எஸ் அவர்களும் பேசிட்டு இருக்கோம், வீட்டில் ஐயாட்ட பேசிட்டு இருக்கேன். திடீர்னு எம்எஸ்சி சார் அங்கேருந்து வர்றாரு, அப்படியே கண்ணில் தண்ணி. மத்தியானம் ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கு, ரொம்ப அழுதுட்டு வர்றாரு. ஐயா அப்படியே இதாயிட்டாரு, விசு என்னப்பா அப்படிங்கிறாரு. உட்கார நான் உடனே ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். தண்ணி குடிச்சார் எம்எஸ்சி சார், தண்ணி குடிச்சார். அப்படியே உட்காந்துனாரு. என்னப்பா என்ன விசு, என்னப்பா ஏப்பா வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அவன்ட்டு ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்தார். அப்புறம் இன்னொரு கிளாஸ் தண்ணினாரு, தண்ணியை குடிச்சாரு. அப்படியே டிஎம்எஸ் கையை பிடிச்சாரு. ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் தெய்வமகன் டிவியில் பார்த்தேன், இந்த தெய்வமேன்னு ஒரு பாட்டு பாடிருக்கீங்க பாருங்க. அதாவது அப்போ ஐயா கேட்டாரு, டிஎம்எஸ்ஐயா கேட்டாரு, நீ சொல்லி கொடுத்த மாதிரியா நான் பாடினேன், எவ்வளோ சண்டை போட்டேன் அண்ணா, அப்படி சொல்லாதீங்கண்ணா, நீங்கள் போட்ட பிச்சைண்ணா அண்ணா,
என்னால் உட்கார முடியலண்ணே அப்படின்னு யாரோ மியூசிக் போட்ட மாதிரி இவங்க என்னமோ ரொம்ப ஒரு சாதாரண ரசிகராக அந்த மாதிரி அங்கே வந்து அதை நன்றி என்னால் உட்கார முடியல உடனே இப்போ பார்த்து நன்றி சொல்லணும்னு வந்து பேசிட்டு போனார், கட்டி தெளிவு வாழ்த்துட்டு போனார். இன்னைக்கு அப்படி பார்க்க முடியுங்களா? அவரை மாதிரி வேற யாரெல்லாம் அடிக்கடி வருவாங்க? எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கும்போது வந்து அவர், ஏன்னா நான் எல்லா டைமும் அவரோட இருக்கிறதில்ல, இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்புறம் இந்த ஆனந்தவனில் ரவி பிரகாஷ் சார்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் அடிக்கடி ஐயா மேலே ஒரு தீவிர பக்தர், அவர் எப்பவுமே வந்து பார்ப்பாரு. அப்புறம் நான் சொன்னாங்களே பாபுராஜன், அவர் இடையில வந்துட்டு இருந்தார். அவங்கவுங்க ஐயாவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது வந்து எம்எஸ்சி சார் வந்திருக்கிறாங்க, கேவி மகாதேவன் சார் சன் வந்திருக்காங்க, பிபி சீனிவாஸ் சார் வந்திருக்காங்க, சுசிலாமா வந்திருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? பிபி சீனிவாஸ் சாருக்கும் நல்லா இருக்கு. பிபி சீனிவாஸ் சார் அப்படி ஒரு இது இல்லைங்க, ரெண்டும் நம்ம இதில் எடுத்திருக்கேன். எல்லாம் அவ்வளோ ரெண்டு ஜோனல்ல பாடிக்கிறாங்க. அவர் மெலடி அந்த ஒரு அவரோடது இவங்களுக்குள்ளே எப்படி அவரே சொல்லியிருக்காரு. இப்போ என்ன மாதிரி டிஎம்எஸ் சார் பாடுற டிஎம்எஸ் சார் மாதிரி என்னால் பாட முடியாது. இப்போ பிபி சீனிவாஸ் சார் ஸ்டைலில் பாடினது தான் அந்த யார் அந்த நிலவெல்லாம் ரொம்ப கீழே. ஆனால் அச்சம் என்பது மடமேடாங்கிற மாதிரி பிபி சீனிவாஸ் சாரால் பாட முடியாது. அதனால மேலே நடுவில் கீழே மூணுக்கும் வாய்ஸ் வந்து ஃபால்ஸ் வாய்ஸ் கிடையாது. இப்போ அவருடைய மிகப்பெரிய ரசிகரா வந்து அழகிரி இருந்தார். ஆமாங்க, மூக்க அழகிரி. அவர் ஃபங்க்ஷன் கூட ஆமாங்க அண்ணன் பண்ணாரு. அவருக்கும் ஒரு டிஎம்எஸ் அவரு மிகப்பெரிய ரசிகன் அவருக்கு. ஏன் அவர் கலைஞர் அவர்கள் ஐயாவோட இந்த வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாட்டு அடிக்கடி கேட்குற பாடல்னு சொல்லியிருக்காரு. அடிக்கடி மறைந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கேட்ட பாட்டு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, அந்த பாட்டு தான். ஸோ இன்னொன்று கலைஞர் அவர்கள் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நீராரங்களோட தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் கலைஞர் அவர்கள் காலத்தில் தான் எம்எஸ்வி சார் கூப்பிட்டு மியூசிக் போட்டு இங்கே பாடப்பட்டது. ஸோ தமிழ்தாய் வாழ்த்தை பாடியதும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், சுசிலாமா தான். தேசிய கீதம் பாடினதும் அவர் தான். செம்மொழியை பாட வச்சதும் அவர் தான். முதல்ல ஐயா தான். ஸோ தமிழுக்கு அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அழகிரி அண்ணன் பொறுத்த மட்டும் எங்களுக்கு கூப்பிட்டு இந்த பெரிய பாராட்டு விழா பண்ணுறேன்னு ஐயாவோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க மதுரையில் இருக்காங்க. அவங்க ஒரு பாராட்டு விழா பண்ணால் தலைமை தாங்க. இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரம்மாண்டமாக, அதாவது ஒரு கலைஞன் வாழுங்காலத்தில் அவரை பாராட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எங்கள் ஊரில் கிராமத்தில் எப்பவுமே சொல்லும்போது இருக்கும்போது சோறு போடாமல் செத்ததுக்கு அப்புறம் எதுக்கடா வாய்க்கரிசி போடுற அப்படின்னு கேட்பாங்க கிராமத்தில். அந்த மாதிரி ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவனை வாழ்த்தி, நம்ம தாயாகட்டும், நம்ம தகப்பனாகட்டும், நம்ம மனைவி ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், உயிரோடு இருக்கும்போது அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுட்டோம்னா நம்ம மறைஞ்சதுக்கப்புறம் கவலைப்படுங்கிறது இல்லை. நம்ம மனசில் எந்த பாரம் இருக்காது. நான் நல்லா எங்கள் அம்மா பார்த்துட்டேன், நான் எது கவலைப்படுறேன், அம்மா டைம் முடிஞ்சு போயிட்டாங்க, நான் பின்னாடி போகிறேன் அப்படின்னு இருப்போம். நம்ம அதை பார்க்க தவறினோம்னா அது எப்பவுமே நம்ம மனசில் அது உறுத்தலவே இருந்துட்டு. அந்த மாதிரி அழகிரி அண்ணன் அவர்களுக்கு வந்து எப்பவுமே கடமைப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு அண்ணன் ஒரு நல்ல மனிதர். அப்படி ஒரு பாராட்டுகள் நினைச்சு பாருங்க. அவருக்கும் ஐயாவுக்கு என்ன இருக்கு? யாருக்கு பாடினாரு? அவரு பாடினவங்க எல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கல. ஆனா இவ கூப்பிட்டு அவ்வளவு பெரிய ஒரு பாடகனுக்கு, அது சொந்த ஊரான மதுரையில, அதாவது வைரமுத்து அவர்கள் பேசும்போது சொன்னாரு, எங்க வேணா பாராட்டினாரெல்லாம் சொந்த ஊர்ல யாரும் பாராட்டு நடத்த மாட்டாங்க. அதான் அவர் எந்த இடத்துல டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் விளையாண்டு சின்ன வயசுல விளையாண்டு அந்த தமுக்கு மைதானத்தில் அந்த இடத்துலயே அந்த பாராட்டு விழா பண்ணாருங்க. ரொம்ப பிரமாதமா செஞ்சாரு. ஐயாவோட வெறி பிடிச்ச ரசிகன். ஆமா, வெறி பிடித்த ரசிகர். அந்த மாதிரி அவரோட மறக்க முடியாத ரசிகர்கள் யாரெல்லாம் இருக்காங்க? இந்த மாதிரி அழகிரி மாதிரி வேற யாரெல்லாம் இருக்காங்க? நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க சார். திண்டுக்கல்ல அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய கல்யாணத்துக்கு ஐயாவை கூப்பிட்டுருக்காரு. ஐயா வந்து சொல்லியிருக்காரு, நீ கல்யாணம் முடிச்சு வாப்பா, நான் இங்கே ஆசீர்வாதம் பண்ணேன், திண்டுக்கல் வரையும் வரணும்ட்டேன். திடீர்னு கல்யாணம் வீட்டில் ஒரு ஃபோனு, ஐயா நீங்கள் வரலன்னா அவர் தாலியை கட்ட மாட்டேன்னு சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு இது வருது அப்படின்னு. ஆண்டவான்னு சொல்லி ஐயாவே கார் ஓட்டு வரப்போ இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போய் அர்ஜுனா என்னப்பா அப்படி பண்ணேன்னு சொல்லி தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் நடத்தி வச்சிருக்காரு. அவரையும் நான் நம்ம எபிசோடில் பேச வச்சுருக்கேன். டிஎம்எஸ் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நிறைய தகவல்களை எனக்கு அப்பப்போ ஏதாவது டவுட்னா கூட நான் அந்த அர்ஜுனன் அவர்கள் தான் கேட்பேன். ஒரு நல்ல நண்பர். எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டாலும் உரிய தகவல்களை கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அவர் கடைசியாக ரெக்ரெட்ஸ் இருந்துச்சா? நமக்கு இந்த மாதிரி விருதுகள் வரல, கடைசிக்கெல்லாம் அவருக்கு எப்படி அவர் திருப்தியா இருந்தா? நல்லா இருந்தாங்களே சார், நல்லா இருந்தது. இப்போ உங்களுக்கு பத்மபூஷன் அதெல்லாம் மறைந்த முதல்ல புரட்சி தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் ஐயாட்டு பயோடேட்டா வாங்கி அனுப்பிச்சாங்க. என்னன்னா அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றதுக்கு ஒரு இது இருந்தது. ஸோ அதனால அந்த முக்கியமான அவரோட இதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சு பத்மஸ்ரீ வாங்கினாரு. அதுக்கப்புறம் இங்கே தியாகராஜ பகதூர் விருது அப்படின்லாம் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. கலைஞர் பீரியடும் விருதுகள்லாம் நிறைய வழங்கப்பட்டது. இதில் கலைஞர் அவர்கள்லாம் வந்து கலைமாமணி பட்டம் அவர் காலத்தில் வழங்கப்பட்டிருக்கு. எழிலிசை மன்னருங்கிற பட்டமும்
ஏழிசை வேந்தர் வந்து தியாகராஜ பாதர் சார். ஏழிசை மன்னருங்கிற பட்டமும் கலைஞர் அவர்கள் தான் கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டாக இப்போ பாராட்டு விழாவும் தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு மதுரையில் செலவு வச்சு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதும் கலைஞர் அவர்கள் குடும்பம், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ ஐயாவோட ரசிகர் சார்பாகவும் அவங்க சார்பாகவும் என்றைக்குமே அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா ஒரு தமிழுக்கு உழைத்தவர்கள் ஒரு நூற்றாண்டு காலத்தில் இப்போ அவங்க பண்ணணும்னு இல்லை, எடுத்து செய்யும் போது தான் நம்ம தாய் தப்பனை நம்ம மதிக்கும் போது தான் உலகத்தில் இருக்க எல்லாமே பார்ப்பாங்க. அதனால் இந்த பீரியட் அந்த அவர் ஐயா உழைச்ச உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் காலம் அவங்க மூலமாக வழங்கி இருக்குங்கிறதுனால கால தேவனுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ ஏஆர் ரஹ்மான் இசையில அவர் டிஎம்எஸ் பாடினார் இல்லையா? ஆமாங்க. அந்த ரெக்கார்டிங் அனுபவம் எப்படி இருந்துச்சு அவருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அவங்க கனிமொழி மேடம் பக்கத்தில் இருந்தாங்க, வந்து பாடினாரு. அந்த என்ன ராகம்லாம் கேட்டுக்கிட்டாரு. கேட்டு உடனே போனோன்னு டேக் அப்படின்னு சொன்னாங்க. பிரமாதமாக போய் நின்று பாடி கொடுத்தாரு. பாடி கொடுத்தப்பறம் இந்த சவுண்டில் இப்படிலாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ அட்வான்டேஜ் மைக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்போ ரஹ்மான் சார் சொன்னார், நான் ஒரு நல்ல டைமில் பயன்படுத்துகிறேங்க, சும்மா ஏன்னா தானே அப்படி உங்களை பயன்படுத்த முடியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக நான் பண்ணி தரேன் அப்படின்னு. ஏன்னா ஐயா வந்து கச்சேரி போடும்போது ஏஆர் ரஹ்மான் சார் வந்து திலீப்பாக இருந்தபோது கீபோர்டு வாசிச்சார். அதை சொல்லியிருக்காங்க நம்ம இன்டர்வியூவில். அப்போவே நான் தலையில் கொண்டேன். ஏன்னா அவங்க அப்பா சேகர் வந்து ரஹ்மான் சாரோட அப்பா சேகர் சார் வந்து ஐயாவுக்கு ரொம்ப க்ளோஸ். வி குமார் சார்லாம் இருந்தவர். அவர் பெரிய ஞானஸ்தன் அவர். ஸோ அப்போவே உனக்கு நான் தலையில் கூட்டினேன், உலகம் பிறந்தது எனக்காக நான் பாடுவேன், நீ கீபோர்டு சின்ன பையனா கீபோர்டு வாசிச்சிங்க, அப்போ நான் மோதிர கையில் கூட்டினேன். ஆனால் ஆமாம் கரெக்ட் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறோம், பேசுகிறோம். இப்போ மக்கள் அதை பார்க்குறாங்க. இப்படி இங்கே நம்ம ஒர்க் என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் பேசுகிறாங்க, அந்த தம்பி பார்க்குறாங்க. ரஹ்மான் சார்ல பேரில் ஐயா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, சிரித்து வாழவன். ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானாம், மேரா நாம் அப்துல் ரஹ்மான் போட்டோன்னா அப்பவே பேர் பாடிட்டீங்களா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. சொல்லி ஆசிரியர் நாங்கள் எடுத்து 1 மாசத்துல அவர் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டார். உடனே ஃபோனில் வந்தார். ஏன் அவங்க ஆசீர்வாதம் ராத்திரி மணி 2 நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது காலையில் கை வச்சு சொன்னார், எங்கள் அப்பா முருகன் உனக்கு எல்லா இதுவும் கொடுத்துட்டு இந்த வயசில் நீ இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்க, உங்கள் அப்பா சேகர் எவ்வளோ போராடினார், அவரால் பெரிய இதுக்கு வர முடியல, நீ ஓஹோன்ற பாரு. அன்னைக்கு தலையில் கூட்டினேன், இப்போ மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு பண்ணிட்டு வந்தார். வித்தின் 1 மந்த் ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் வென்று விட்டாருன்னா ஃபோன். இப்போ பாடகர்கள் வந்து சாப்பாடு விஷயம் ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க குரல். ஆமா சார். ஆமா, ஒரு சிலர் அப்படி கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு அங்கே எஸ்பி. ஆமாங்க. டிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி சாப்பாடு சார்? அவர் யோகா தியானம் எல்லாம் பண்ணி உடல்ல ரொம்ப சீரா வச்சுக்கிறவர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, எந்த வேலையா இருந்தாலும், இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், தொழிலை பார்க்குற வியூவர்ஸுன்னு சொல்லி, எந்த வேலையாக இருந்தாலும் மத்தியானம் வந்துட்டா டான்னு சாப்பிட்ருங்க. சில பேர் ரெண்டா சோத்துக்கு அலையிறான், என்ன ரொம்ப அசிங்க சோறுன்னு அப்படின்னா சொல்லுவாங்க. அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குடல் நுரையீரல், அதையெல்லாம் ஒரு ஜீவனா பார்க்குறவர். என்ன சொல்லுவாருன்னா, தம்பி ஷூட்டிங் நிறுத்திடலாம், குடலுக்கு துக்கம் கொடுக்கூடாது அப்படின்னு. குடலுக்கு துக்கம் கொடுக்கூடாதுன்னா பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா 1 நிமிஷம் அப்படின்பாரு. ஓகே, அவர் ஓகே பண்றாரு, அவர் வேலை அவர் பார்க்கட்டும், நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பாரு. தெய்வம் மாதிரி தெய்வம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய இது நம்ம ஆலயம் உடம்பு. இதுல ஒரு பார்ட்ஸ் கெட்டு போச்சுன்னா, உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவாரு, ஒரு மூச்சு காற்று சாதாரணமாக போயிட்டு இருக்கு, இந்த மூச்சு பத்தலைன்னா ஆக்சிஜன் வச்சா 1 ஹவருக்கு எவ்வளோ ஃபேஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ கடவுள் நமக்கு எவ்வளோ காற்றை ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாரு, எவ்வளோ அழகான உடம்பு கொடுக்குது. இது அனாவசியமாக வேண்டாத பழக்கங்களை போய் கெடுத்துக்கூடாது. தேகத்தை எப்பவுமே நல்லா பார்த்துக்கணும், வெளியே எப்பவுமே ஷேவ் பண்ண நல்லா தேஜஸோட இருக்கணும், சிரிச்ச முகத்தோட இருக்கணும். நம்ம கஷ்டம் மனசுல இருக்கணும், வெளியே எப்பவுமே சிரித்த முகம் சீர்கொண்டு வரும்னு சொல்லுவார். எப்பவுமே அப்படிலாம் இருக்கவே மாட்டார். சிரிச்ச முகத்தோட இருந்தால் தான் அந்த சிரிச்சுக்கிட்டே பாடுமா, அது புரட்சி தலைவர் சொல்லி கொடுத்து அவர் அந்த இதை ஆரம்பிச்சது. எப்பவுமே சிரிச்சுட்டு பேசும்போது ஒரு இதாக இருக்கும், எதுக்கு எதிர்பாலனருக்கு ஒரு வசீகரம் இருக்கும். இப்போ சிவாஜி சார் வந்து அவ்வளவு தலையிட மாட்டார் அப்படின்னாங்க. ஆமாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் தலையிடுவார் பாடல்கள். ஆமாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆருக்கும் டிஎம்எஸ்க்கு ஏதாவது முரண்பாடுகள் வந்திருக்கு, ஏதாவது பாட்டு அதை பத்தி சொல்லி? முரண்பாடு அப்படின்னு கிடையாதுங்க. அவரு மாத்தி பாட சொன்னா ஐயா மாத்தி பாடியிருக்காரு. மாத்தி பாடியிருக்காரு, அப்படி இது கிடையாது. ஏன்னா அவர் அந்த கேரக்டராகவே இருப்பாரு. சிரிச்சலடா இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது அந்த பாட்டு, குழந்தைங்கலாம் கோரஸா நிற்க, உங்களுக்கு சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங், ஒரே மைக்கு. இந்த ஒரே மைக்கில் இப்படி உட்காந்துட்டு பக்கத்தில் குழந்தைங்களாம் இருக்கும். அப்போ புரட்சி தலைவர் கீழே உட்காந்து அந்த குழந்தைங்களை கிச்சின்னு போட்டா கொல்லுன்னு குழந்தைங்க சிரிக்கும். அப்படின்னா குழந்தைங்க சிரிக்க நிறுத்திடும். சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு இருக்கும். இதுல நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க கிட்ட பாடுறோம் சார், குழந்தைங்க கிட்ட பாடுறோம், சின்ன குழந்தை எடுத்து பாடுறாரு, சின்ன குழந்தை
அதுக்கு ஒரு மாதிரி குரல் இருக்கு. இதுக்கு அவர் என்ன பயிற்சி எடுத்துக்குவாரு? கிரியேஷன் தான், இமேஜ் தான். சரி. இந்த ஒரு 5 வயசு பையன் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு அனாதை இல்லத்தில் பாடுறீங்க சார், குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்கு, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, நைட் எஃபெக்ட். அது நைட்டா பகலா, அவர் என்ன படித்தவரா படிக்காதவரா இவ்வளவு கேட்டு பாடும்போது உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் எரிச்சல் ஆயிரும், என்னைக்கிடா பேசிது அப்பா அப்படின்னு. அதாவது ஹீரோ ஹீரோயின் தான் கதை சொல்லணும் இல்லை, பாடகருக்கும் அந்த கதை தெரியும். பாடகர் தெரிஞ்சாதான் அது பண்ணுவார், இல்லைன்னா பண்ண மாட்டார். அதனாலதான் அதெல்லாம் பண்றது. இப்போ உத்தம்புத்திரன்ல பாத்தீங்கன்னாக்க முல்லை மலர் மேலைங்கிறது சாஃப்ட் நேச்சர் சிவாஜி சார். நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, அவ்வளவு பெரிய நடிப்பின் இமயம், அவர் மாதிரி உலகத்துல யாரும் பண்ண முடியாது. அவர் நடிக்கிறதுக்கு முன்பாக எங்க ஐயா குரல்ல கொடுத்தாரு, நீங்க ஃபில் பண்ணிட்டு தான் போயிருக்கீங்க. அதை முல்லை மலர் மேலே மைக்கும் வண்டு போலேங்க சாஃப்ட் நேச்சர். ஒரு ரொம்ப ஆவேசமா இருக்காரு, பெண்கள் எல்லாம் சுத்துறாரு சார். யாரடி நீ மோகினி, கௌரவம் நடிகர்களெல்லாம். அவர் பெரிய ரஜினிகாந்த் அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட் பண்றாரு. கண்ணா நீயும் நானுமா அப்படிங்கிறார் சார். அவர் பையன் ரொம்ப சாஃப்ட் சார். அது சிவாஜி சார் பையனாவே நடிக்கிறார் சார். அப்படியா, மெழுகுவர்த்தி எரிகின்றது எதிர்காலம் தெரிகின்றது கண்ணா, அது எப்படி இருக்கு, மெழுகுவர்த்தி எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் யாருமே சொல்ல, சிவாஜி சார் மாதிரி பாடுவார், எம்ஜிஆர் மாதிரி பாடுவார். புரட்சி தலைவர் பாருங்க, நானாயிட்டால் அப்படின்னா ஃபோர்ஸ் புரட்சி தலைவர். இன்னொரு புரட்சி தலைவர் ரொம்ப இன்னொரு கேரக்டர் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். நான் மாந்தோப்பில் நின்று நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னாள், நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன், அவள் மோகம் என்று சொன்னாள். போய் வளர்ந்தார். அப்போ தன்னுடைய வேலையை எப்படி ஒரு கலைஞன் பண்ணியிருக்காருன்னு நினைச்சு பார்க்கணும். இப்படி நீங்க இந்தியாவில் யாராவது காட்டுங்க பார்க்கலாம் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி. உதாரணம் நீங்க எல்லா இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பார், அந்த நாள் ஞாபகம் படுறது அந்த பாட்டை பாடுறதுக்கு ரெக்கார்டிங்ல ஓடிட்டு வந்து சிவாஜி சாருக்காக மூச்சரிச்சு பாடியிருக்காரு. யாராவது அன்னைக்கு செய்வாங்களா? அவர் சிவாஜி சார் ஓடிட்டு வந்து பாடுறாரு ஃப்ரெண்டோட. அந்த பிரீத் எப்படி நின்ன இடத்துல வரும், விஸ்வ நீ டேக் கூட, நான் ஓடிட்டு வந்து பாடுறேன், ரெக்கார்டிங் ரொம்ப சுத்தி ஓடிட்டு வந்து நின்று அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. வாலி கடவுள், நான் ரொம்ப வணங்குற ஒரு கவிஞர் வாலி அவர்கள். நிறைய எனக்கு தொடர்பு அவரோட. அவர் எழுதின பாடல் அது, கவிஞர் வாலி சார் எழுதின பாடல் அந்த நாள் ஞாபகங்கிறது. அதுல கவிஞர் அந்த வயோதிக இதை எழுதுறாரு, பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே. இது எப்படி எம்எஸ்சி சார்ட்டுன்னு சொல்லுவது, இவ்வளவுதான் இருக்கும் பாருங்க. பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் தேர்ந்த போதும் தேடுகின்ற அமைதி எங்கே. அமைதி எங்கே, அது இவருடைய அடிஷனல் உயிர் வந்துருச்சு பாருங்க அந்த வார்த்தைக்கு. பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி இல்லையே, அமைதி இல்லையே அப்படின்னா என்ன பண்ண முடியுங்க? இவ்வளவு செஞ்சுட்டு ஒரு கலைஞன் வந்து எப்படி சார் இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இப்போ டிஎம்எஸோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்க. அவங்க வீட்டில் அந்த மாதிரி இருந்தாங்க, பசங்க இருந்தாங்க. எனக்கு அவங்க வீட்டில் பாலராஜன் அவங்க பெரிய மகன், அவரோட தான் அதிகம் நெருக்கம். செல்வகுமார்னா எப்போது வருவாரு, நம்ம பேசுவோம். அப்புறம் அவங்க பொண்ணு மல்லிகாக்கா கொஞ்ச நாள் அமெரிக்காவில் இருப்பாங்க, இங்கே வருவாங்க, வரும்போது பார்த்து பேசுவோம். எல்லாமே அவங்க வீட்டில் நான் ஒரு ஆளாக தான் இருக்கேன். அவரோட மகன்கள் வந்து பாடினாங்க, சினிமாவில் வர முடியல, அது அவருக்கு எதுவும் வருத்தம் இருந்துச்சு? அவங்க இல்லை, அவர் எல்லா இடத்துலையும் சொன்னார், என் உழைப்பில் நான் தான் அந்த மாதிரி நீங்கள் நீந்தி கரை சேர்ந்துங்கன்னு சொல்லி. அவர் யார்ட்டையும் வந்து என் பையனுக்கு சான்ஸ் கொடுங்கலாம் போய் நின்னது கிடையாது. சரி, அது அந்த மாதிரி சொல்லலைங்க. அந்த மாதிரி ஒரு இது. ரெண்டாவது அவங்க பேரன் ஒருத்தர் இருக்கார், சுந்தர் அப்படின்னு. அவர் வந்து இன்ஜினியராக இருக்காரு. நான் என்ன பண்ணேன், ஐயாவோட சின்ன வயசு மாதிரியே இருந்தார். அதனால என்ன பண்ண, அவர் மீசை எடுத்து ஒரு விக் வச்சு ஐயா பேசும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல சில ஷார்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி யங் டிஎம்எஸ் அவர் காமிச்சிருக்கேன். ஓ சரி சரி. ஸோ அவர் லவ் பண்ண கதையை பற்றி எடுத்திருக்கேன். அதை நீங்கள் எபிசோடு வரும்போது பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட சோக பாடல் பாடும்போதில் அந்த பொண்ணை நினச்சி தான் நான் பாடிருக்கேங்கிறது யாரும் சொல்லாத கருத்துங்கிறத நான் ஸ்டோரியாகவே எடுத்திருக்கேன். இந்த நூற்றாண்டு விழாவில் நம்ம அரசும் மக்களும் எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை செலுத்தணும்? கண்டிப்பாக சார். இப்போ இந்த இது செய்கிறவங்களும் ஒரு எங்கள் கலைஞரை இப்படி வந்து ஒரு எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நாங்கள் ஒன்றும் சாதாரணமாக விட்டுருல, டிஎம்எஸ்க்கு என்ன செஞ்சாங்கன்னு வெளிநாட்டு தமிழர்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம் இருக்குது.
இன்னைக்கு அந்த மதுரையில் அவர் பிறந்த மதுரையிலேயே அந்த சிலை வைக்க போகிறாங்க. கலைவனங்களில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஐயாவோட புதல்வர் 2 பேருமே பாடுறாங்க. கச்சேரியெல்லாம் நடக்குது. நான் ஒரு சின்ன குறும்படம் மாதிரி பண்ணி ஒரு 20 நிமிஷம் அவரை பற்றின தகவல் தெரிவிட்டுன்னு சொல்லுங்க செஞ்சுட்டு இருக்கேன். அதை அங்கே ஸ்க்ரீன் பண்ணலான்னு இருக்காங்க சார். டிஎம்எஸ் அவர்களை பற்றிய கருத்துக்களை இவ்வளோ நிறைய எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.